வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் போண்டா செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, 1 டம்ளர் கடலைப்பருப்பு, 1 டம்ளர் உளுத்தப்பருப்பு, 1 டம்ளர் துவரம்பருப்பு, 2 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கருப்புளுந்து, 2 கொத்து கறிவேப்பிலை, 1 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி செஞ்சு வச்சுக்கோங்க, நிலக்கடலை 1 டம்ளர், 3 பருப்பையும் தனியாக கழுவிட்டு நல்லா கழுவி எடுத்து வறுத்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரிசி, நிலக்கடலை, 4 வரமிளகாய் போட்டு அது தனியாக கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. 2 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி கப்பில் போட்டு அரைச்சிக்கணும். தண்ணி விடாமல் அரைக்கணும். இப்படி அரைக்க வரலன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி விட்டுங்க. நம்ம போண்டா பக்குவத்துக்கு இருக்கணும். இது போய் அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இப்போது அரிசியை அரைச்சிட்டு வந்துடுவோம். இதையும் அதே மாதிரி தான் தண்ணி விடாமல் அரைக்கணும். அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதையும் அதிலே கொட்டிடுவோம். இதே மாதிரி தான் இருக்கணும். இதே மாதிரி தான் கட்டி அரைச்சிருக்கணும். அப்போ தான் நம்ம போண்டா செய்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போ அந்த கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கும். அதுக்கப்புறம் இந்த கருப்புளுந்து, சோம்பு எல்லாம் வச்சு, ஜீரகம் அதெல்லாம் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள், உப்பு சொல்ல மறந்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஒரு பிஞ்சு சோடா உப்பும் போட்டுங்க. எல்லாத்தையும் அதில் கொட்டி நல்லா கலந்துடும். பெருங்காயத்தூள் நம்ம இது பண்ணுறதுனால வாயுக்காக பெருங்காயத்தூளும் போட்டுக்குவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு ஒரு கிளறிக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகணும். ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ அடுப்பில் ஒரு வடச்சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கரண்டியால் அந்த போண்டா மாவை எடுத்து போடுவோம். உங்களுக்கு அழகாக ரவுண்ட் ஷேப் வேணும்னா குழிக்கரண்டியில் கூட எடுத்து போட்டு விடுங்க. நம்ம இந்த போண்டாவில் உளுத்தம்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கலந்து விட்டு செஞ்சுருக்கோம். நிலக்கடலை எல்லா பருப்பு ஐட்டமும் ஹெவி ப்ரோட்டீன் சத்து. பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது நல்லா ஹெல்த்தியாக இருப்பாங்க. பாருங்க வந்துடுச்சு. இதை திருப்பி போட்டுருவோம். நல்லா வேகட்டும். நம்ம வீட்டில் என்ன பருப்பு இருந்துச்சோ அந்த பருப்பை கூட யூஸ் பண்ணி 2 மணி நேரம் ஊற வச்சு இதை செஞ்சு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு மழை காலத்தில் நம்ம பசங்க கேட்பாங்க. இப்போ வர்றது மழை காலம் தான். பசங்க கேட்கும்போது நம்ம ஊற வச்சு செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஈஸியாகவும் டக்குன்னு செஞ்சிடலாம். இதை வெந்துடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேக விட்டு எடுத்துருவோம். இந்த போண்டா கூட சாஸ் வச்சு கொடுக்கும்போது செம்ம அட்டகாசமாக இருக்கும். பசங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். எடுத்துட்டு மிச்சம் இருக்க மாவையும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்களும் இந்த போண்டாவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இதன் சுவை எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.